இருக்கு இருமுடின்னு சொல்லி ஒரு முடி பகவானுக்கும் ஒரு முடி நமக்கும். ஓகே. நம்முடைய பொருட்கள்லாம் பின்முடியிலையும் பகவானுடைய பொருள் எல்லாம் முன்முடியிலையும். ஓ! அது இந்த மாதிரி தான் வச்சு எடுத்து. ஆமா. முன்முடி உனக்காக பின்முடி எனக்காகன்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த அர்த்தம் அதுதான். அதில் இப்போ நம்முடைய பொருள்லாம் பின்னாடி இருக்கும். பழைய காலத்து இருமுடியிலலாம் பின்முடி இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் இங்கிருந்தே நடந்து போவாங்க. பின்முடி தனியாக பிரிக்கிற மாதிரி தான் கட்டுவாங்க. வழியில் போக போக எடுத்து அதுலேருந்து சமைச்சு சாப்பிட்டு போக 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 நம்முடைய பின்முடி குறைஞ்சிரும். அதாவது இது நம்ம பாவ புண்ணிய சுமைகள். கரெக்ட் கரெக்ட். அப்போ நம்ம பகவானை நோக்கி போக 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 பாவங்கள் குறைஞ்சிரும். எவ்வளோ லாஜிக்ல தத்துவார்த்தமான விஷயங்கள். சபரிமலை யாத்திரையே தத்துவார்த்தமானது. அதுலேயும் இந்த இருமுடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தேங்காய்க்குள்ள வேற எதையும் அடைக்க சொல்லலை, நெய்யை தான் அடைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கெட்டு போகும் தேங்காய்க்குள்ள கெட்டு போகாத நெய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழிய போற இந்த உடலுக்குள்ள அழியாத ஆன்மா. ஓகே. அதான் அந்த இருமுடியோட தத்துவம். என்னன்னே தெரியாமல் பல பேரும் சபரிமலைக்கு போறோம். அழியக்கூடிய இந்த உடலுக்குள் அழியாத ஆன்மா இருப்பது போல கெட்டு போகக்கூடிய தேங்காய்க்குள்ள கெட்டு போகாத நெய் இருக்கும்.